ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு தோரன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வாழைத்தண்டு, அரைக்கிறதுக்கு தேங்காய், மிளகாய் வத்தல், வெள்ளைப்பூடு, சீரகம், மஞ்சத்தூள். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை. இப்போ வாழைத்தண்டை நறுக்கி நல்ல மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் அது கருக்காமல் இருக்கும். அப்புறம் அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு அதில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து இந்த வாழைத்தண்டை நல்லா அலசி அதில் அள்ளி வைக்கணும். அப்போது தண்ணி ஊற்றாண்டாம், ஏன்னா வாழைத்தண்டுலேயே தண்ணி இருக்கும். அப்படி பத்தலைன்னு சொன்னால் ஒரு ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அப்படின்னு பார்த்து விடுங்க. இல்லை ரொம்ப ஊற்றினீங்கன்னா தோரன் குழம்பு மாதிரி மாறிடும். அதனால் தண்ணி வாழைத்தண்டில் பார்த்து ஊற்றுங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த தேங்காய், மிளகாய் வத்தல், ஜீரகம், வெள்ளைப்பூடு, மஞ்சத்தூள்லாம் இருக்குல்ல, இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். அரைக்கணும்னா மையாக அரைச்சிடக்கூடாது. ட்ர் ட்ர் அப்படின்னு 2 திருப்பினா போதும். திருப்பிட்டு வாழைத்தண்டு வந்துருக்கான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த அரைச்சி வச்சுருக்க கலவையை அதில் கொட்டி அதை மிக்ஸி ஜாரை ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி கழுவி அதில் ஊற்றிடுங்க. இப்போது சுவையான வாழைத்தண்டு தோரன் ரெடி. இதுக்கு சாம்பார் சாதம், அப்புறம் புளிக்குழம்பு சாதம் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுட்டு சாப்பிட காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ். எல்லோரும் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ்.